வணக்கம் அன்பு சொந்தங்களே. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் உள்ள பதிவு தான். இந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, நமது ஈசிஆர் சாலையில் எங்கே பார்த்தாலும் இது பார்க்கலாம். ஈசிஆர் ஓரமாக அதிகமாக இருக்கும். இது சிங்கப்பூர் செரி பழம் அப்படிங்கிறாங்க. இந்த கண்ணை வச்சோம்னா 6 மாதத்திலே பெரிய படர்ந்து பெரிய நிழல் தரக்கூடிய மரம். நிழலுக்காக தான் இந்த மரத்தை வச்சுருக்காங்க. இன்னொரு பயனாக பார்த்தீங்கன்னா இதோட பழம், இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா ஆஸ்மா மற்றும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை குறைக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தகவலை படிச்சிருக்கேன் அந்த இதை பற்றி. இந்த மரம் பார்த்திங்கன்னா ஈசிஆர் சாலையில் ஆடு மாடுகள் கடிக்காது. ஒரு கண்ணை வச்சு பெரிய அளவில் பராமரிக்க வேண்டியதில்லை. ஓரளவு லைட்டாக வளர வச்சாலே போதும். இந்த பந்தல் போல் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சுற்றி அமரலாம். அந்தளவுக்கு பந்தல் போல் படருது இந்த மரம். இந்த மரம் சிங்கப்பூர் செரி அப்படிங்கிறாங்க. இந்த வெயில் சீசனில் நல்ல நிழல் தெரியக்கூடிய மரமாக இருக்குது. இது மாதிரி பழம் தரக்கூடிய மரங்களாகவும் இருக்குது. நான் அடிக்கடி போகும்போது பறித்து சாப்பிட்றது. நான் யதார்த்தம் இந்த சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யதார்த்தம் பறித்து சாப்பிடுவேன். அது பண்ணி இந்த பழத்தை பற்றி ஒரு தகவல் வந்துச்சு. இந்த பழத்தை சாப்பிடும்போது நுரையீரல் மற்றும் ஆஸ்மா இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் குறையுது அப்படின்ட்டுருக்காங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா எல்லா கார்டன்லேயும் கிடைக்கும். விலை குறைவு தான். கிட்டத்தட்ட வச்சு ஒரு 6 மாதத்திலே பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நிழல் தரக்கூடிய மரமாக இந்த சிங்கப்பூர் செரி வளர்ந்துடும். வாய்ப்பு